எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பெட் டைம் ஸ்டோரிஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சீக்ரெட் டு ஹாப்பினஸ். கதைக்கு போயிடலாமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா. அந்த ராஜா செல்வ செழிப்புடன் வாழ்ந்துட்டுருக்கார். நிறைய காசு, நிறைய பணம். ராஜானா இருக்கும் இல்லையா? அந்த நாட்டை எந்த நாடும் படையெடுக்கலை. ஓகே, அதனால சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் கரெக்டாக வரி பணம்லாம் கட்டுறாங்க. ஸோ எல்லா வீட்லேயும் பார்த்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் ராஜாவுக்கு மட்டும் என்னவோ சந்தோஷத்தை ஃபீல் பண்ணவே முடியல. ஏதோ ஒன்று ஒரு மனசை உறுத்திக்கினே இருக்கு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, கடவுளை நோக்கி தபஸ் இருக்கார். இதுக்கு சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்கிறதுக்காக. ராஜா இல்லையா, அரசாங்கம் பார்த்துக்கணும் இல்லையா? இவர் வந்து தபஸ் பண்ண என்ன வருது? உடனே கடவுளே வந்துடுறார். உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கடவுள் கேட்குறாரு. சொல்கிறாரு, எனக்கு சந்தோஷம் இருக்கவே மாட்டேங்குது. ஏதோ ஒன்று மனசு, ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேது. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு எல்லாமே இருக்கிறது, ஆனாலும் எனக்கு சந்தோஷம் மட்டும் போயிடுச்சு அப்படின்னு தோணுது. இப்போ என்ன பண்ணணும் நான்? அதுக்கு நீங்கள் ஒரு வழி சொன்னால் நல்லாயிருக்கும். அப்போ கடவுள் சொல்கிறாரு, இந்த ராஜா கிட்ட ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போ. அங்கே ஒரு விவசாயி இருப்பான், ரொம்ப ஏழை. ஒரு கோவணம் கட்டின்னு அந்த விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பான். நீ அவனை போய் பாரு, அவன் சந்தோஷத்துக்கான வழி உனக்கு சொல்லி தருவான். ராஜா நினைக்கிறாரு, எப்படி ஒரு ஏழை விவசாயி அவ்வளோ கஷ்டப்படுறவன் நமக்கு சந்தோஷத்தை பற்றி சொல்லி தருவான்? சிறிதாலும் சொன்னது யார்? கடவுள் இல்லையா? அதனால் முடிவு பண்ணுறான், போய் பார்த்துடலாம் அப்படின்னு. நேராக ராஜா அவனோட தேர் எடுத்துகிட்டு நேராக போகிறார். அந்த கடவுள் சொன்ன ரூட்டை கண்டுபிடிச்சி பார்க்குறாரு. அந்த விவசாயி தனியாக ஒரு ஆளாக உட்காந்து விவசாயம் உழுதுட்டுருக்கான் அந்த நிலத்தை. நல்லா பாட்டு பாடுறான், ரொம்ப ஜாலியாக இருக்கான். அப்போது ராஜாவுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு, இவனுக்கு என்ன ஒரு அபரீதமான சந்தோஷம் இவங்ககிட்ட இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். ஆனால் பார்த்தா பஞ்சப்பாவம் சொல்லலாம், அவ்வளோ பாவமாக இருக்கார். அது ஃபினான்ஷியலாக இந்த அளவுக்கு ஒரு ரூபா பைசாவே இல்லை, அந்த மாதிரி இருக்கார். அப்போ ராஜா இறங்கி அவரை கூப்பிட்றாரு, இங்கே வான்னு. இப்போ ராஜா கூப்பிடும்போது போவான் இல்லையா? போகிறான். எது கூப்பிட்டாருன்னு தெரியல. இப்போ ராஜா சொல்கிறாரு, பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது, நல்லா பாட்டெலாம் பாடுறேன் அப்படின்னாரு. எனக்கு என்ன ராஜா, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு. இப்போ ராஜா அவனை மேலேயும் கீழே பார்க்குறாரு. எல்லாம் இருக்குன்றான், வெறும் கோவணம் மட்டும் கட்டுனுக்கிறான், அதுவும் அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. அப்போது அவனுக்கு சொல்கிறான், யார்? இந்த விவசாயி சொல்கிறான், ராஜா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கலை அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். சரி, இவன் எப்படி சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியணும்ல. நேராக அந்த வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது ரெண்டு பேருமா போகிறாங்க. இவனுடைய அப்பா அம்மா கூழ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது ராஜாவும் பார்க்குறாரு. அப்போ ராஜா கிட்ட இந்த விவசாயி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது வந்து எங்கள் அப்பா அம்மா, ஓகேவா, இவங்க கூழ் குடிச்சிட்டு இருக்காங்க. ராஜா, எனக்கு வந்து ஒரு நாளில் மொத்த சம்பளமே 4 ரூபா தான். பாருங்க, இது ராஜா காலம் இல்லையா? அப்போ அவ்வளோதான், அவ்வளோ இருந்தால் அது பெரிய பணம் மாதிரி. இந்த 4 ரூபாவில் 1 ரூபா இவங்க 2 பேருக்கான செலவு தான். நான் என்னுடைய கடனை அடைக்கிறேன் அப்படின்றான். அதாவது இவங்க என்னை பெற்றாங்க, வளர்த்தாங்க, என்னை இந்த நாளை ஆளாக்குனாங்க. இப்போ என்னோட டேர்னு, இவங்களுக்கு வயசாகிடுச்சு, நான் இவங்களை பார்த்துக்கணும். அதனால் இவங்க என்னை பார்த்துக்கிட்ட கடனை நான் இப்போ அடைக்கிறேன். அதுக்கு என்னுடைய 4 ரூபாவில் 1 ரூபா இவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறார். ராஜா பார்க்குறாரு, ஆடா ஃபிலாசபிலாம் சொல்கிறான். சரி, சும்மா பேசாமல் இருக்கார். அது கொஞ்சம் உள்ளே போகும்போது இவனுடைய சகோதரி, மூத்த சகோதரி இருக்காங்க அந்த விவசாயியோட. அந்த அம்மா கூழ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது ராஜா கிட்ட விவசாயி சொல்கிறாரு, இது என்னுடைய மூத்த சகோதரி, இவனும் இப்போ எங்கள் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. ஓகே, இவருடைய கணவன் இவரோட கொடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ அம்போன்னு விட்டுட்டு அவன் போயிட்டான். அதனால் இங்கே வந்துட்டான். ஆக்சுவலாக இவளை பார்த்துக்க வேண்டியது எங்கள் அப்பா அம்மா. அவங்க வயசானதுனால இவளுக்கும் நான் தான் சாப்பாடு போடுறேன். இவன் கணவன் பார்த்துருக்கணும், அவனும் பார்க்கல. இது நான் பண்ணக்கூடிய தர்மம் அப்படின்றான். எனக்கு வர 4 ரூபாவில் 1 ரூபா எங்கள் அக்காவுக்கு. ராஜா சொல்கிறார், ஓகே. அப்போ அங்கே கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா இவரோட மனைவி அவங்க கூழ் குடிச்சிட்ருக்காங்க. சொல்கிறார் ராஜா, இது என்னுடைய மனைவி. ஓகே, கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ மனைவியை பார்க்க வேண்டியது கணவனுடைய கடமை. இது என்னோட கடமையில் வருது.
அதனால் என்னோடய 4 ரூபாவில் 1 ரூபா என்னோடய கடமைக்கு செலவு பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் போக இவனோட பையன், அதே வீட்டில் தான் சொல்கிறேன், பையன் கூழ் குடிச்சிட்ருக்கேன். அப்போ விவசாயி ராஜாவை பார்த்து சொல்கிறார், ராஜா இது என் பையன், இவன் கூழ் குடிச்சிட்ருக்கான், இது என்னுடைய சேமிப்பு. இன்றைக்கி எனக்கு ஆரோக்கியம் இருக்குது, விவசாயம் பார்க்குறேன், அதனால் நான் என்னுடைய 4 ரூபா வருமானத்தில் 1 ரூபா என் பையனுக்காக செலவு பண்ணுறேன். ஒரு காலம் எனக்கு வரும், என்னாலேயே இன்னுமே பண்ண முடியாது, அப்போ என் பையன் பெருசாக இருப்பான், நான் எப்படி இன்றைக்கி எங்கள் அப்பாவை பார்க்குறனோ அந்த மாதிரி அவன் என்ன பார்ப்பான். அதனால் எனக்கு வர 4 ரூபாவில் 1 ரூபா நான் கடன் அடைக்கிறேன், அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு. 1 ரூபா நான் தர்மம் பண்ணுறேன், அது என்னோடய சகோதரிக்கு. 1 ரூபா நான் என் கடமை ஆட்டுறேன், எனது மனைவிக்கு. 1 ரூபா நான் சேமிப்பு பண்ணுறேன், அது என் குழந்தைக்கு. என்னுடைய அடுத்த ஃப்யூச்சரை பற்றி எல்லோரும் பயப்படுவாங்களே, ஐயோ காசு இல்லையே நான் சேமித்து வைக்கல, அதெல்லாம் நான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். நான் செய்த தர்மம் என்னை தலை காக்கும் இல்லையா? அது மாதிரி சேமிப்பு பண்ணுறேன். என் பெருசாகிடுச்சுன்னா பெரியவனானோன்னா என் பையன் என்னை பார்த்துப்பான் எனக்கு வயசானதுக்கப்புறம் இல்லையா? எனக்கு முடியல, இவ்வளோ வாட்டி நான் என் ஒய்ஃபை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாக தான், என்னோடய வயசு கம்மி இல்லையா அவங்களுக்கு, அப்போது அவங்களுக்கு ஆரோக்கியம் இருந்தால் அவங்க என்ன பார்த்துப்பாங்க? எனக்கு கடன் ஆட்டிகிட்டே வேணாம் இல்லையா? அதனால் எங்கள் அப்பா அம்மா நல்ல நல்ல அறிவுரையை கொடுத்து நான் கஷ்டத்தில் போகாமல் பார்த்துப்பாங்க. அப்புறம் என்ன கவலை ராஜாவே அப்படின்னு அந்த விவசாயி சொல்கிறான். புரியுதுங்களா? நமக்கும் ஒரு எல்லாருமே குடும்பத்தில் தான் இருக்கும். நான் சொன்ன எல்லாருக்கும் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, சகோதர சகோதரிகள் இருக்காங்க, மனைவி கல்யாணம் ஆனவங்களா மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டு பரமாத்மா நினைவில் இருக்க முடியுமா? இருந்தால் இதுதான் சிறந்த சேவையாக இருக்க முடியும். கரெக்டாக? இதுதான் சந்தோஷத்துக்கு போன வழியும் கூட. அதனால தான் ஆக்சுவலாக இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா ராஜாக்கிட்ட எல்லா சொத்தும் இருக்குது, காசு நிறைய இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட சந்தோஷம் இல்லை. இவட காசுன்ற கான்செப்டே ரொம்ப கம்மியாக இருக்குது விவசாயிக்கிட்ட, ஆனால் அவங்கள்ட்ட சந்தோஷம் இருக்குது. ஸோ சந்தோஷத்துக்கு பணம் மட்டுமே ஃபேக்டர் கிடையாது. பணம் கண்டிப்பாக தேவை, ஆனால் அது மட்டுமே ஃபேக்டர் கிடையாது. இந்த நாலேஜ் இருக்கணும், புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்கணும். அதே மாதிரி பகவத்கீதை சொல்கிற மாதிரி கடமை செய், எது எதிர்பார்க்காது. புரியுதுங்களா? அப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ சீக்ரெட் டு சக்ஸஸ்ன்றது செய்கிற செயலில் ஆத்மார்த்தமாக செய்யுங்க, அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். இதுதான் இன்றைக்கி கதை. ஓகே, நேற்று முதல் போட்ட வீடியோவில் என்ன சொன்னோம், குழந்தைங்கள அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? அதில் ஏற்கனவே டீச்சரை பற்றியும் சொல்லியிருந்தோம். டீச்சர் வந்து குழந்தைய அடித்தா சரியில்லைன்னு போட்டிருந்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒரு டீச்சர் அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க, நானும் குழந்தைங்களை அடித்து தான் வளர்க்குறேன், இப்போ எல்லோரும் பெரிய பெரிய ஆளாயிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டாங்க, இன்ஜினியர் ஆகிட்டாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஆகிருக்காங்க, நிறைய பேர் ஆகிருக்காங்க. அவங்க என்னை பார்க்க வராங்க, வந்துட்டு என்கிட்ட நன்றி சொல்கிறாங்க, நீங்கள் அடித்து வளர்த்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் பொறுப்பாக ஸ்ட்ரிக்டாக நல்லா ஆஃபீஸராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வீடியோவில் வந்து அடிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு ஓகே, அதை அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் கேட்டதுனால திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போ பாருங்களேன், நீங்கள் 30 நாள் வேலைக்கு போயிருக்கீங்க வச்சுப்போம், அப்போ 30 நாள் சம்பளம் தரணும்ல. ஒரு வேளை 9 மணிக்கு நீங்கள் ஸ்கூலில் இருக்கணும், ஓகே, 2 நாள் இந்த மாதத்தில் ஒரு 4 நாள் வச்சுப்போம், 4 நாள் இந்த மாதத்தில் 9 மணிக்கு வந்ததுக்கு பதிலாக 9:10 தான் ஸ்கூலுக்குள்ளே ஏறிருக்கீங்க. 10 மினிட்ஸ் தான். ஆனால் ஸ்கூல் ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு லேட்டாக வந்தால் ஹாஃப் டே சேலரி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே, உங்கள் கணக்குப்படி எல்லா நாளும் வேலைக்கு போயிருக்கீங்க, ஏன்னா 9-10 நாள் அன்றைக்கி ஃபுல் டே வேலை பண்ணியிருக்கீங்க. ஆனால் மாதம் சம்பளம் கிடைக்கும்போது 2 நாள் சம்பளம் கிடைக்காது. ஏன்னா 4 நாள் நீங்கள் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கீங்க, 2 நாள் சம்பளம் போச்சு. உண்மை தானே? அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறீங்க, பொருளாதாரம் ஈட்டுறீங்க, ஏன்னா டீச்சராக இருக்க சம்பாதிக்கும் போது பண்ணுறீங்க. ஆனால் தெரியாமல் ஒன்று சேர்த்துக்கிறீங்க. என்ன தெரியுமா? பாவத்தை சேர்த்துக்கிறீங்க. குழந்தைங்களை அடிக்கிறது பாவம். பாருங்கள், இந்த இயக்கத்துக்கு இந்த ராஜயோகம் கற்றுக்கிறதே 63 ஜென்மமாக பண்ண பாவம் போகிறதுக்கு தான். புரியுதுங்களா? இதுக்கு தான் மன்மனாபாவ கனெக்ஷனில் இருக்கும். தன்னை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை தந்தை நினைவில் வச்சுக்கிட்டு இந்த பாவத்தை அழிக்கிறது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோ தலையில் சுமை இருக்குது, அதை அழிக்கணுமேன்றதுக்காக பாடுபட்டுன்னு இருக்கோம்.
ஆனால் நீங்கள் மாத சம்பளத்தோட டெய்லி இத்தனை பசங்களை அடிச்சிருக்கீங்கன்ற பாவ சுமையும் சேர்த்துட்டு வரீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இந்த காலத்து பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டு. நான் படித்த ஸ்கூல்லேயே நடந்திருக்கு. +2 வரைக்கும் பசங்க சும்மா தான் இருப்பாங்க, ஒன்றுமே பண்ண வேண்டாம். +2 முடிஞ்சு இந்த ஸ்கூலை விட்டு போகிறான்னு தெரிஞ்சாலும் ஆளை வச்சு அடிச்சிடறான் டீச்சரே. யாரை? அடிக்கிற டீச்சர்ஸை. நான் அதுக்காக சொல்லலை, இது பாவம்தான். நீங்கள் புரிஞ்சுக்கலையோ இது பாவம்தான். குழந்தைங்களை அடிக்கிறது பாவம்தான். ஒரு ஆத்மாவை எண்ணத்தால் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாவே 25% பாவம் ஏறிடும். சொல்லாலன்னா 50%, செயலால் பண்ண 100%. நம்மலாம் பண்ணால் தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. பரமாத்மா வானிலை எங்கேயுமே சொல்ல 25, 50, 100 எங்கேயுமே சொன்னதில்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இந்த சிஸ்டம்குள்ளே வந்தவங்க தப்பு பண்ணால் செயலில் பண்ணால் 100% சொல்லியிருக்கிறார். 25, 50 நான் தான் சொல்கிறேன். எதுக்குன்னா ஒரு பயம் வரணுன்றதுக்காக. புரியுதுங்களா? ஸோ என்னுடைய சகோதரர்கள், என்னோட சகோதரி யாரெல்லாம் டீச்சராக இருக்காங்களோ, இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்காங்களோ, நான் பாவம் அழிக்கிறதுக்கான வழி சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் அதை பண்ணிட்டீங்க. இனிமே மாறி தான் பாருங்களேன். அன்பாக தான் கிளாஸ் எடுத்து தான் பாருங்களேன். அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி படித்து டீச்சராகி பெரிய ஆஃபீஸராகி வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிற குழந்தைங்களோட ஃபீட்பேக்கை கேட்டு தான் பாருங்களேன். ஓகேங்களா? நான் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான் இந்த விஷயங்கள் சொல்கிறேன். பரமாத்மா சொல்கிறத சொல்கிறேன் நான். சரிங்களா? நீங்கள் அந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கங்க. குழந்தைங்களை அடிக்காமல் இருந்தால் நல்லது, உத்தமம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.